திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தொழிலதிபரை கட்டி போட்டு கொள்ளையடிக்க முயன்றது தொடர்பான வழக்கில் மூவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். அரக்கோணத்தை சேர்ந்த தீனன், கோபிகுமார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அரவிந்தன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் லட்சுமி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொள்ளை புது தெருவு பகுதியில் கடந்த 16ஆம் தேதி தோல் தொழிற்சாலை தொழிலதிபரான இம்தியாஸ் என்பவர் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் இம்தியாஸ் மற்றும் அவரது வீட்டில் பணியாற்றும் சக்திவேல் ஆகிய இருவரை டேப் மூலம் கட்டி வைத்து இம்தியாஸின் மனைவியான சபிதா குல்சம் மூலம் வீட்டில் கொள்ளையடிக்க முயற்சித்த போது இம்தியாஸின் மனைவி சபிதா குல்சம் கத்தி குச் அங்கிருந்து சாதுரியமாக வெளியேறி வீதியில் வந்து கத்தி கூச்சலிட்டதால் அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக இம்தியாஸ் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அதற்குள் இம்தியாஸ் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். இது தொடர்பாக வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த பொழுது ஏற்கனவே ஆந்திர மாநிலம் திருப்பதியை சேர்ந்த சாந்தகுமாரி மற்றும் அகரம் பகுதியை சேர்ந்த இளவரசன், மேலும் அவரது வீட்டில் பணியாற்றும் சக்திவேல் ஆகிய மற்றும் ஆந்திர மாநிலம் திருமலா காவல் நிலையத்தில் பணியாற்றும் அருண்குமார் என்ற காவலர்களை தனிப்படை காவல்துறையினர் ஏற்கனவே கைது செய்த நிலையில் இன்று மேலும் 3 பேர் அரக்கோணம் பகுதியை சேர்ந்த தீனன், குமார் மற்றும் கோபி ஆகிய 3 பேரை தற்பொழுது தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து விலையுயர்ந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அவர்களிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம்.